அவரது ஆளுமை, அவரது விருப்பம், அவரது கற்றல் பாங்கு, அவரது தொழில் எதிர்பார்க்கை, அவர் உலகத்தில் என்ன சாதனை சாதிக்க விரும்புகிறாரோ அதற்குரிய பாடங்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான வழிகாட்டல் வழங்கப்படுமாக இருந்தால் கல்வியியல் கல்லூரிகள், தொழில்நுட்பவியல் கல்லூரிகள் போன்ற இன்னொரு வாய்ப்புகள் ஏராளம் காணப்படுகின்றன. எனவே கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தின் பின்னர் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக மாணவர்கள் தங்களது பெற்றோர் ஆசிரியர்களுடன் இணைந்து சரியான தெளிவொன்றினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுல முதலாவது விடயம் செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன். வாப்பா உமா டீச்சர் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கீங்களா? அது ஒவ்வொரு நாளைக்கும் சாத்தியமாகறல்ல. நீங்க யாருக்கு பின்னால போறீர்கள், என்ன செய்கிறீர்கள், எந்த கிளாஸ்ல போய் இருக்கிறீர்கள், அந்த கிளாஸ்ல சார் படிப்பிக்கோல கீழே பாக்குறீங்களா மேல பாக்குறீங்களா, சாரை பார்த்துக்கொண்டு உண்மையா சார் சொல்ற விஷயங்களை பாக்குறீங்களா அல்லது நீங்க வேற யோசனையில சாரை பாக்குறீங்களா? இந்த புள்ள 2 வருஷம், இந்த 2 வருஷம் வேலை இந்த புள்ள இப்படித்தான் ஒர்க் பண்ணுது என்று அந்த ஸ்மார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நல்ல உதாரணம் சொல்லுவாங்க.